வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக 2 காட்ஸிலா படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஒன்று ஆப்வியஸாக நம்ம லெஜெண்டரியோட காட்ஸிலா எக்ஸ் காங், இந்த பக்கம் நம்ம டோஹோ ஒரிஜினல் டோஹோ கிரியேட் பண்ண அந்த காட்ஸிலா -1. இந்த 2 படங்களுமே கண்டிப்பாக நிறைய பேரோட ஃபேவரட்டாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் நல்ல காட்ஸிலா, இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட உலகத்தை அழிக்கக்கூடிய ஏகப்பட்ட மனிதர்களை போட்டு பொழந்து கட்டிய காட்ஸிலா. 2 காட்ஸிலாவுமே நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருந்தாலும் எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? லைக் இந்த காட்ஸிலா -1 கொண்டு போய் நம்ம லெஜெண்டரி காட்ஸிலா முன்னாடி நிற்க வச்சா என்ன நடக்கும்? 2 பேருக்கும் ஃபைட் வச்சா என்ன நடக்கும்? யார் ஜெயிப்பா? 2 பேருமே காட்ஸிலா தான். 2 பேருக்குமே கம்ப்ளீட்லி செப்பரேட்டான பவர்ஸ் இருக்கு. அந்த சமயத்தில் யார் ஜெயிப்பான்னு அவங்க பவர்ஸை கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். இதில் ஒரே ஒருத்தங்க தான் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ யாராக இருக்கும் சொல்லி மறக்காம கீழே காமிப்படுங்க. ஃபர்ஸ்ட் 2 பேரோட பவர் சைஸ் கம்பேரிசன் வந்து பார்த்துடலாம். ஸ்டார்டிங் வித் காட்ஸிலா -1. இப்போ லேட்டஸ்டாக வந்து அந்த காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காட்ஸிலான்னு சொல்லலாம். அண்ட் அந்த காட்ஸிலாவுக்கு மனுஷங்க மேலே என்ன காட்டுன்னு தெரியல, ஊருக்குள்ள வந்து டேமேஜ் பண்ணிட்டு போகிறதே ஒரு வேலையாக வச்சிருக்காப்ல. அண்ட் கிட்டத்தட்ட அந்த காட்ஸிலாவோட ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்க்க டைனோசர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன்லேயே அது பார்த்தீங்கன்னா ஒரு தீவில் இருக்க எல்லா மெக்கானிக்ஸையுமே, எல்லா அந்த ஃப்ளைட் மெக்கானிக்ஸையுமே தேடி தேடி போய் போட்டு தட்டுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் அந்த காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க டைனோசர் போல, டீரெக்ஸ் போல தான் இருக்கும். அப்போ தான் அதுக்கு அந்த பவரே கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கள், ஒரு 4 to 5 years கழிச்சு அந்த காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற அந்த காட்ஸிலா மாதிரி 2 கால்களில் நடக்கக்கூடிய ஒரு படு பயங்கரமான லுக்கை எடுத்திருக்கும். அதுக்கு அந்த டார்சல் பிளேட்ஸில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆப்வியஸாக அட்டாமிக் பிரெத்துமே இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். இந்த காட்ஸிலாவோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 160 அடி. இந்த காட்ஸிலாவோட வெயிட்டு கிட்டத்தட்ட 20,000 டன்ஸ். ஸோ காட்ஸிலா -1 கடைசியில் நீங்கள் பார்க்கும்போது அந்த காட்ஸிலாவோட எடை, ஹைட் இதுதான். இதுக்கப்புறம் அது கண்டிப்பாக வளரதான் போகுது. இப்போதைக்கு அந்த காட்ஸிலா தோப்புனா கிட்டத்தட்ட ஒரு ஜூவனைல் ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது நம்ம காட்ஸிலா எக்ஸ் காங்கில் சூக்கோவை பார்த்துருப்பீங்களே, குட்டி பையன் சூக்கோ. அந்த சூக்கோ குட்டி பையன் தான். இதுக்கப்புறம் அவன் நம்ம காங்கோட ஹைட்டுக்கு வளருவான். அதே மாதிரி தான் காட்ஸிலா -1 நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். குட்டி பையன் தான். ஆனால் தான் எனக்கு தெரிஞ்சு காண்டில் நம்ம கோவமாகி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே போட்டு தள்ளுறானோ சான்சஸ் இருக்கு. பட் இந்த குட்டி பையனாகவே இருந்தாலும் இவனுக்கு ஒரு செம பவர்ஃபுல்லான வெப்பன் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக அட்டாமிக் பிரெத். வழக்க போல் நம்ம பார்க்குற காட்ஸிலாவோட அட்டாமிக் பிரெத் மாதிரி இது இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். டார்சல் ஃபின் வந்து சார்ஜ் அப் ஆகி உள்ளே இருக்க அந்த மொத்த அட்டாமிக் எனர்ஜியுமே ஒரு லேசர் பீமாக தான் இந்த காட்ஸிலா வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. பட் அது அட்டாக் ஆன் இம்பாக்டாக தான் இருக்குது. முதல்ல ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்ட மாதிரி எந்த இடத்துல அந்த மொத்த எனர்ஜியும் போய் ஒன்றா சேருதோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனே பார்த்தீங்கன்னா நடக்குது. இதெல்லாம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் பிரெத்தை வெளியில் விட முடியாது. ஸோ ஒரு முறை அந்த அட்டாமிக் எனர்ஜியை நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனை வெளியே விட்டுட்டு அப்புறம் அது ரீசார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ரீசார்ஜ் ஆனாலும் அதோடைய டார்சல் ஃபின்ஸ் வந்து திரும்ப அதை சார்ஜ் அப் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். சாலிடாக ஒரு முறை அந்த அட்டாமிக் பிரெத் அட்டாக் ஆயிடுச்சுன்னா அது திரும்ப ரீசார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 10 minutes கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட் டைம் தெரியல, பட் இருந்தாலும் அது சார்ஜ் அப் ஆகி திரும்ப அடுத்த அட்டாக் வரதுக்கு 10 minutes ஆகும். ஸோ தொடர்ந்து அட்டாமிக் பிரெத்தை இந்த பக்கம் காட்ஸிலா -1 வெளிவிட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய மைனஸ் தாங்க. அதே மாதிரி இந்த காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா அதிவேகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிருகமாகவும் காமிக்கப்படல. பேஸ் ஹெவியாக இருக்க அந்த சமயத்தில் கொஞ்சம் ஸ்லோ மூவிங்கான காட்ஸிலாவாக தான் இது கன்சிடர் பண்ணப்படுது. தண்ணியில் இதோடைய வேகம் அதிகமாக இருந்தாலும் நிலத்தில் இதோடைய வேகம் டெத் ஸ்லோன்னு சொல்லலாம். நிறைய மனுஷங்களே ஓடி கடந்து போகிறத உங்களால் சில இடங்களை பார்க்க முடியும். ஸோ காட்ஸிலா -1 பொறுத்த வரைக்கும் அப்போதைக்கு இருந்த அந்த காட்ஸிலா கொஞ்சம் ஸ்லோவான பீயிங் தான். இப்போ தான் காட்ஸிலாவாக இருக்குது எப்படின்னு சொல்லி கற்றுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காட்ஸிலா கிட்டே இருக்க ஒரு இன்னொரு ஸ்பெஷல் பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரீஜென்ரேஷன் எபிலிட்டி. மோர் லைக் நம்ம வூல்வெரின் ஸ்டைல் ஆஃப் ரீஜென்ரேஷன் சொல்லலாம். எல்லா காட்ஸிலாஸுக்குமே ரீஜென்ரேஷன் இருக்க தான் செய்யுது. எந்த அளவுக்கு அதிகமான ரேடியேஷன் கிடைக்குதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே அது ரீஜென்ரேட் ஆகும். பட் இது வரைக்கும் நான் பார்த்த மற்ற காட்ஸிலாஸை காட்டிலும் இந்த காட்ஸிலா -1 ரீஜென்ரேஷன் ரொம்பவே வேகமாக இருக்குது. மனிதர்களோட அட்டாக்லேருந்து இன்ஸ்டண்ட்டாக சில இடங்களை பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஆச்சு. அண்ட் ஃபைனலாக அந்த மனிதர்கள் இதோடைய தலையை வெடிக்க வச்சு சாவடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துலையுமே ஃபைனலாக அது மொத்த பாடியுமே ரீஜென்ரேட் பண்ணுற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ மற்ற காட்ஸிலாஸை காட்டிலும் இந்த காட்ஸிலாவோட இந்த ரீஜென்ரேஷன் எபிலிட்டிங்கிறது கொஞ்சம் அபரிவிதமாக தாங்க இருக்குது. பட் இருந்தாலும் இதோடைய பாடி ஆர்மருங்கிறது கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு தான் சொல்லணும். மனிதர்கள் போடக்கூடிய சாதா ஆர்மர், சாதா பாம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்ஸிலாவோட உடம்பை வீக் ஆக்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஐ மீன் ஃபைனலாக ஒரு சின்ன பாம்பை போட்டு இதோடைய மண்டையை வெடிக்க வச்சுருவாங்க. அதை தண்ணிக்கடியில் 1500 மீட்டர் கீழே கொண்டு போய் திரும்ப மேலே கொண்டு வரும்போது அதோடைய மொத்த ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ் ஆகி கிராக் ஆகிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். இந்த கம்ப்ரெஷனை, இந்த ஒரு அதிக அளவு ப்ரெஷரை காட்ஸிலாவால் தாங்கவே முடியல. சிம்பிளாக காட்ஸிலா -1 அந்த பாடி ஆர்மர் ரொம்பவே வீக்காக தான் இருக்குது. அகைன் இது இப்போ குட்டி ஸ்டேஜில் இருக்க நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் இன்னொரு 10 வருஷம் போக அது பெருசாக மாறலாம். அதோடைய பாடி ஆர்மர் இன்னும் பெட்டராக இவால்வ் ஆகலாம். பட் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது காட்ஸிலாவோட பாடி ஆர்மர் ரொம்பவே வீக்காக இருக்குது. மற்றபடி காட்ஸிலா இறங்கி சண்டை போடுற மாதிரி நிறைய இடங்களில் நம்ம பார்க்கல. ஸோ இதோடைய ஃபைட்டிங் டெக்னிக்கும் ரொம்ப வீக்காக தான் இருக்கணும். அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுங்கிற மாதிரியும் இந்த காட்ஸிலாவை அவங்க சொல்லவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது இவால்வ் ஆகிட்டு இருக்கு அந்த காரணத்தினால. தத்துக்குட்டி காட்ஸிலா -1 தத்துக்குட்டி. அப்படி நம்ம லெஜெண்டரி காட்ஸிலா கிட்ட போயிடுவோமா? அது காட்ஸிலா எக்ஸ் காங்கப்போ இந்த காட்ஸிலாவோட ஹைட் ஆல்மோஸ்ட் 400 feet.
அதாவது நின்றுட்டு இருக்கும்போது தரையிலேருந்து தலை வரைக்கும் 400 ஃபீட் அண்ட் அதோடைய வாலோட நீளத்தை எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 450 ஃபீட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது காஜிலா -1 விட 2.5 மடங்கு அதிகம் இந்த காஜிலா, லெஜெண்டரி காஜிலா. இதோடைய அந்த யங்கஸ்ட் பாயிண்ட் எடுத்து பார்த்தா கூட காஜிலா 1 2015 வந்துச்சுல, அந்த சமயத்திலே இந்த காஜிலாவோட ஹைட்டு 350 அடி. ஸோ எவல்யூஷனுக்குள்ளே போகாத காஜிலாவே 350 அடினா யோசிச்சு பாருங்க. இந்த காஜிலாவும் டேங்க் மாதிரி தான், பட் இது தரையில் கொஞ்சம் அதிவேகத்தில் நடக்கக்கூடியது, ஓடுற தன்மையும் கொண்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம காஜிலா -1 பார்க்கவே இல்லை. 2014 கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் வந்த காஜிலாவாலேயே ஓட முடியும். பட் அப்படியே நம்ம காஜிலா எக்ஸ்காங்கில் வந்த காஜிலாவை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா அது பார்க்கோரே பண்ணும் போல பில்டிங் டு பில்டிங் அசால்ட்டாக தவற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காஜிலா செம்ம ரிப்பாகி மோர் லைக் ரொம்ப அஜைலான காஜிலா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த காஜிலா வர எல்லா விதமான அட்டாக்கையுமே ஈஸியாக டாச் பண்ணக்கூடியது. பாடி ஆர்மர் செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மர். மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸில் ஒரு நியூக்ளியர் பாமையே வெடிக்க வச்சாலும் அந்த காஜிலாவுக்கு ஒன்றும் ஆகாதமாக தான் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்லேயுமே இந்த காஜிலாவை தட்டி எழுப்புறதுக்கு ஒரு நியூக்ளியர் பாம் தான் வெடிக்க வச்சிருப்பாங்க. ஃபயர் காஜிலாவே அது மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த பக்கம் காஜிலாவோட பாடி ஆர்மர் பார்க்கும்போது நியூக்கே வெடித்தாலும் அதுக்கு ஒன்றும் ஆகாது, அவ்வளோ திக்கான ஆர்மர் இருக்குங்க. பட் இந்த ஆர்மரை ஈஸியாகவே நம்ம பிரைம் நியூட்டை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கில் ஒரு இடத்துல சானிக் பூமை வச்சு அப்படியே மொத்தமாக டேமேஜ் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருந்தாலும் காஜிலாவோட அந்த பாடி ஆர்மர் ரொம்ப பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல காஜிலா 2015 அவருடைய அந்த அட்டாமிக் பிரெத் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செஞ்சுது. அதே மாதிரி இது கம்ப்ளீட்டாக ஒரு கண்டென்ஸான அட்டாமிக் பிரெத்தெல்லாம் கிடையாது, தொடர்ந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் ஃப்ளேம் த்ரோயர் மாதிரி தான். ஹை ஹீட் எனர்ஜி அண்ட் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாமிக் பிரெத்லேருந்து வெளிவரும். காஜிலா 2014 அது மியூட்டோட தலையை பிச்சு எடுத்திருக்கோம். காஜிலா வர்சஸ் காங்கில் நான் சொல்ல தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. தரையிலேருந்து ஹாலோ எர்த் வரைக்கும் ஒரு டன்னலையே போடக்கூடிய அளவுக்கு செம ஹீட்டான அட்டாமிக் பிரெத் இந்த காஜிலாவுக்கு இருக்கு. இப்போ இருக்க இவால்வ்டு காஜிலாவில் தொடர்ந்து பேக் டு பேக் அந்த அட்டாமிக் பிரெத்தை யூஸ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணும் கூட தேவையில்லை. அப்படி சார்ஜ் பண்ணுற ஆப்ஷன் வந்தாலும் அதில் செம ஃபாஸ்ட்டாக சார்ஜ் அப்பும் பண்ண முடியும். ஹீலிங் ஃபேக்டர் -1 அளவுக்கு இல்லைனாலும் இது ஓரளவுக்கு ஹீலிங் ஃபேக்டர் இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் அதிகமான ரேடியேஷன் கிடைக்கக்கூடிய அந்த இடத்துல போய் ரெஸ்ட் எடுத்துக்கும். அடிபட்டுச்சுன்னா அது எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கோ அந்த அளவுக்கு அதிகமான ரெஸ்ட் தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். ரேடியேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் காஜிலாவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகவும் முடியும். ஸோ ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது, பட் காஜிலா -1 அளவுக்கு இல்லை அப்படி தான் சொல்லணும். இதை தாண்டி ஆப்வியஸாக அந்த நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன், அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க. காஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் காஜிலா -1 விட எனக்கு தெரிஞ்சு லெஜெண்டரி காஜிலா கொஞ்சம் ஐக்யூவில் அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் புத்திசாலி. அடுத்தது என்ன நடக்க போது, யார் நல்லவன் யார் கேட்டவன் சொல்லி நம்ம லெஜெண்டரி காஜிலா பார்த்து புரிஞ்சுக்க செய்யும். அண்ட் லெஜெண்டரி காஜிலா ஒரு ப்ரொடெக்டர். அந்த பக்கம் -1 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராயராக தான் இது வரைக்கும் காமிச்சிருக்காங்க. பட் லெஜெண்டரி காஜிலா ப்ரொடெக்டர் ஆஃப் நேச்சர். அவருமே ஏகப்பட்ட ஹியூமன் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கியிருப்பார் காஜிலா எக்ஸ்காங்கில். பட் அது ஆக்சுவலாக உலகத்தை காப்பாற்றுறதுக்காக தான் அடிச்சிருப்பார். சும்மா 7 போகிற வரங்கள்லாம் நம்ம காஜிலா -1 மாதிரி அவர் அடிக்காத சமயத்தில் நம்ம லெஜெண்டரி காஜிலா ஒரு ப்ரொடெக்டராக இருக்கார், ஹீரோவாக இருக்கார். இப்போ அவங்க 2 பேருக்குமே சண்டை வந்தால் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிளாக நம்ம காஜிலாவோட அந்த 1,00,000 டன் இடம் இருக்குல்ல, அதை வச்சு காஜிலா -1 நசுக்கியே கொண்டுடலாம். சும்மா புரண்டு படுத்தே இந்த பக்கம் காஜிலா -1 கொண்டுடலாம். ஹைட் டிஃப்ரென்ஸ், வெயிட் டிஃப்ரென்ஸை வச்சு இந்த பக்கம் காஜிலா -1 கொண்டுடலாம். காஜிலா -1 தான் அந்த பவர்ஃபுல்லான நியூக்ளியர் பிளாஸ்ட் இருக்கு எப்போ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதை வச்சு இந்த பக்கம் நம்ம லெஜெண்டரி காஜிலாவை அட்டாக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது லிட்டராக நம்ம லெஜெண்டரி காஜிலாவுக்கு சோறு போட்ட மாதிரி. காஜிலா சோறா சாப்பிட்றதே நியூக்ளியர் ரேடியேஷன் தான்டா. எத்தனை நியூக்ளியர் பாம் இது வந்து தாங்கியிருக்கும். நியூக்ளியர் பாம்ஸோட கொஞ்சம் கம்மி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய -1 அட்டாமிக் பிரெத் எந்த ஒரு வகையிலுமே நம்ம லெஜெண்டரி காஜிலாவை பாதிக்க செய்யாது. உண்மையை சொல்ல போனோம்னா அந்த அட்டாமிக் பிரெத் நம்ம லெஜெண்டரி காஜிலாவை இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றும். அதுவே லெஜெண்டரி காஜிலாவோட அந்த அட்டாமிக் பிரெத் இந்த -1 உடம்பை 2 பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லிட்டரலாக இந்த லெஜெண்டரி காஜிலா நினச்சா -1 சட்னி ஆக்கிட்டு போயிடலாம். பட் ஆப்வியஸாக இது ஒரு மிஸ்மேட்ச் தான். பிகாஸ் இங்கே இருக்க அந்த லெஜெண்டரி காஜிலா வந்து செம இவால்வ் ஆகி பல மில்லியன் வருஷங்கள் ஏகப்பட்ட மிருகங்களோட சண்டை போட்டு செம ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் அதுவே அந்த பக்கம் காஜிலா -1 ஒரு ஜூவனைல் குட்டி பையன். அவனை கொண்டு போய் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒருத்த கொண்ட சண்டை போட்டால் செத்து தான் போவான். பட் இதுவே 1 மில்லியன் வருஷங்கள் கழிச்சு இந்த ஜூவனைல் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆளா மாதிரி லெஜெண்டரி காஜிலாவுக்கு ஈக்குவலாக ஹைட்டில் வளர்ந்துருந்தானா அந்த ஃபைட் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சமயத்தில் கண்டிப்பாக இந்த காஜிலா -1 ஹீலிங் ஃபேக்டர் இன்னும் பெட்டராக மாதிரி இருக்கும். அண்ட் அட்டாமிக் பிரெத்தும் செம்ம பவர்ஃபுல்லாக மாதிரி இருக்க வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருந்தாலும் அந்த அட்டாமிக் பிரெத் சார்ஜ் ஆகிறதுக்கு இப்போ ஆகிற மாதிரியே டைம் எடுத்துக்கிச்சுன்னா சிம்பிளாக நம்ம காஜிலா ஒரு அட்டாமிக் பிரெத்தை அழகாக டாச் பண்ணி கட்டன்னு ஓடி வந்து காஜிலா -1 கல்தாமேட்லேயே அடித்து அசால்ட்டாக பார்பெக்யூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா காமிக்கப்பட்ட காஜிலா வெர்ஷன்ஸ்லேயே லெஜெண்டரி காஜிலா தான் ஓவர் பவர்டாக இருக்குது.
அதை டிஃபீட் பண்ண யாராவது பிறந்து தான் வரணும்னு நினைக்கிறேன். யார் வராங்கன்னு காத்திருப்போம். பட் அதுவே காஜிலா -1 கூட நம்ம காங் சண்டை போட்டால் என்ன நடக்கும்? காங்குமே கிட்டத்தட்ட ஒரு 400 ஃபீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண போகிறாரு. காஜிலா ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்க அந்த காந்தனால அவருமே காஜிலா -1 அசால்ட்டை டிஃபீட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது காஜிலா -1 இப்போதைக்கு எல்லா ஃபேக்டர்லையுமே வீக்காக இருக்குது. மனுஷங்களாலே டிஃபீட் பண்ணப்பட்ட ஒரு காஜிலாவாக தானே அது இருக்குது. அந்த படம் நல்லாயிருக்கும், கதை நல்லாயிருக்கும். பட் காஜிலா காமிக்கப்பட்ட விதம் அது கொஞ்சம் வீக்காக இருக்க அந்த காந்தனால இப்போதைக்கு நம்ம லெஜெண்டரி கூட இருக்க எந்த ஒரு மான்ஸ்டர்ஸ் கூடயுமே காஜிலா -1 ஒண்டி கூடி நிற்க முடியாது. பட் இப்போதைக்கு தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸாக பில்ட் பண்ணும்போது இன்னும் அதிகமான பவர்ஸ் கொடுக்கப்படலாம். ஸோ ஒரு 10 படம் வரட்டும், அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம லெஜெண்டரி காஜிலா அண்ட் காஜிலா -1 கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா காஜிலா -1 இஸ் த வீக்கஸ்ட் காஜிலா. பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து இது எப்படி பில்ட் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸ் மறக்க மேக்கில் காமெண்ட் பண்ணி அதை லைக் பண்ணி தெரிய விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஹாசமான விடையிலுமே பட்டு இருக்கேன். ஹேஃப் அண்ட் கேஸ் வட்டா.